ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் அரை பெரிய வெங்காயம், 4 வெள்ளை பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, அரை தக்காளி பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கீரையை வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அரை டீஸ்பூன் சீரகம், 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கிற கீரை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. எல்லாம் இலை சுருண்டு வர வரைக்கும் 2 வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. இந்த சூப்பை நீங்கள் டெய்லி காலையில் உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க. அப்படியே சிக்கன் சூப் மாதிரியே தாங்க இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டு குக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் கே இருக்குது. இதில் இல்லாத சத்துக்களே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபில்டரில் வச்சு இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா அந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கை தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபீடிங் பண்ணுற லேடிஸ் கூடி தாராளமாக இந்த சூப் குடிக்கலாம். அந்த அளவுக்கு இது அவ்வளோ நல்லது. இதில் இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாங்க. போட்டுட்டு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.